ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரோக்கியா வைப்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கோல்டோடைய ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நிறையா பேர் அதை கண்டு அதிர்ச்சியாக இருப்போம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு ஏன்ஷியன்ட் பீரியட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியாது. காரணம் என்ன சொல்கிறது, பணத்தோடைய மதிப்பு இழந்துட்டு வருது. ஸோ தங்கத்தோடைய மதிப்பை தான் கொண்டு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் வெள்ளி தங்கத்தை தான் நாணயமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதே பேட்டர்னில் கொண்டு வராங்க. வெள்ளி தங்கத்தை நாணயமாக யூஸ் பண்ண போகிறாங்க. இது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு. முன்னாடி எல்லா நாடுகளும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டாட்சியாக நடத்த போகிறாங்க. அதில் பிரிக்ஸில் கண்டிப்பாக அது வரப்போகுது. அதோடைய ட்ரையல் பீரியடாக ஒரு 100 யூனிட்டுன்னு ரஷ்யா காயின் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் தங்கத்தோடைய வேல்யூ ஏறப்போகுது. இந்த வேல்யூ வந்தது அப்படின்னா மற்ற நாடுகளுடைய கரன்சியோடைய வேல்யூலாம் கம்மியாகும். பிகாஸ் கோல்டே கரன்சியாக வரப்போகுது பிரிக்ஸில். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காயின் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா US டாலருக்கு கண்டிப்பாக முடிவு இருக்குது. பிகாஸ் கோல்டு ட்ரேட் பண்ணுறது மூலமாக கரன்சியோடைய வேல்யூ கம்மியாகும். பிகாஸ் கரன்சியோடைய வேல்யூ வச்சு தான் கோல்டே இது பண்ணுறாங்க, ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கோல்டு வாங்கவே முடியாது. நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, புண்ணியம் பண்ணவங்க. பிகாஸ் ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட்டில் லேண்டு எவ்வளோ கம்மியான ரேட்டு, இப்போ லேண்டோடைய வேல்யூ என்ன க்ரோ கணக்கில் இருக்கோ அதே மாதிரி இன் ஃப்யூச்சர் கோல்டோடைய வேல்யூ அப்படி தான். அதுவும் இல்லாமல் கோல்டு மைனிங்க்கு நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ் வர போகிறாங்க. எப்படிலாம் கோல்டு எடுக்கலான்னு இது பண்ண போகிறாங்க. கோல்டோடைய வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சடன் ஃபாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன் ஃப்யூச்சர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தா 2026 மார்ச்சில் இருந்து மேபி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப டவுன்ஃபால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறது, ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைஸ் இல்லை, பட் கோல்டில் ஸ்டெபிலிட்டி இருக்குது. மேபி இன் ஃப்யூச்சர் கோல்டு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மண் பொண்ணு இது ரெண்டுத்தில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொண்ணுன்னா பொம்பளை பிள்ளைங்க இல்லைங்க, கோல்டு தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் இன்றைக்கி வேறு லெவலில் ஹீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பி ப்ராஸ்பர் அண்ட் பி ரிச். தேங்க்யூ.